வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, நான் எப்பொழுதும் உன் மனதில் தானே இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ எதை என்னிடம் கேட்கின்றாயோ அதை மட்டுமல்ல, நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகள் அனைத்தையும் நான் மனமறிந்து தருவதற்கு இப்பொழுதே உன் இல்லம் தேடி வந்தே விட்டேன். உன் மனதில் எதையோ நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றாய். விடியலில் எனக்கானது எப்பொழுது கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாள் இரவிலும் நீ என்னை நோக்கி காத்து கொண்டு இருக்கும் இந்த செவ்வாயின் இரவிலே ராஜ அலங்காரத்தோடு என் பிள்ளையை நான் தேடி வந்து இருக்கின்றேன். நீ ஒன்றை மனதில் உறுதிப்படுத்தி விட்டாய். இனி அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. இனி அதை நம்பி பலன் ஒன்றும் இல்லை என்று நீ அங்கு யூகிக்க முடியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றாய். ஒன்றை மட்டும் நினைவு கொள். இந்த முருகனை நம்பி கொள்பவர்களுக்கு, இந்த முருகனின் அருள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் மட்டுமல்ல, முக்காலத்திலும் நான் உறுதுணையாகத்தான் இருப்பேன். நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் எதுவாயினும் நான் உன் கூடவே உனக்கான விஷயத்தை செய்து தருவதற்கு வந்து இருக்கும் போது எதற்காக என் தங்க பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டே இருக்கின்றாய்? உனக்காகத்தானே உன்னில் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நம்பி இருக்கும் என் பிள்ளையே, என்னை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் போது உனது பாதங்களை அப்படியே நான் விட்டு விடுவேனா? உனது பொறுப்புகளும் கடமைகளும் உனக்கு சோர்வை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. எதை செய்வது, எதை செய்யக்கூடாது என்று நீ இங்கு புலம்பி தவிப்பது எனக்கு புரிகிறது. அந்த ஏக்கம் என் இதயத்தை தொட்டு விட்டது. நீ படுகின்ற பாடுகள் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நீ சிந்தும் வேர்வையும் இரத்த ஓட்டத்தில் இருக்கின்ற அந்த கஷ்டத்தின் காயங்களும் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கும்போது எதற்காக நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? நீ பலவீனனானவன் அல்ல என் பிள்ளையே. உன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கின்றேன். இதோ மற்றவர்கள் உன்னை பார்த்து ஏளனமாக நினைக்கும் காலங்கள் எல்லாம் கடந்து முடிந்தேறிவிட்டது. அந்த பாவத்தின் கணக்கை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு புண்ணியத்தின் கணக்கை நான் தொடங்கி வைத்து விட்டேன். நீ எங்கும் ஓட வேண்டியதில்லை, ஓட வேண்டிய கட்டாயமும் இல்லை. உலகம் அதன் போக்கில் இங்கு போய்கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் நம் வாழ்க்கை மட்டும் இன்னும் மாறவில்லையே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதில் தேங்கியிருக்கும் அந்த தீராத களைப்புக்கு நான் உனக்கு தீர்வை கொடுத்து விட்டு உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். ஒரு அழகான பயணம், புத்தம் புதிய பயணம் உனக்காக வந்து கொண்டிருக்கின்றது. உழைப்பிற்கான பலனை பெற்றுக்கொள். ஓம் சரவண பவ.